நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஆவியானவர் அப்பா, நீங்க இடைப்படணும் சுவாமி, உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு இந்த சாயங்கால நேரத்துல, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லலாம். ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அற்புதமாய் நமக்கென்று அதை எழுதியிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சொல்லுவோமா? எல்லாரும் தலை மேல கை வச்சு சொல்லுங்களேன். நித்திய மகிழ்ச்சி, என் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, என் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் என் தலையின் மேல், என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் தலையின் மேலும் இருக்கும். என் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருத்தர் தலையின் மேலும் இருக்கும். சத்ருவானவன் அதை பிடுங்கிக் கொள்ள அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு இருக்குமா? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு. ஆமே. அதுக்கு முன்னாடி வருதுல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் சொல்லி. நித்திய மகிழ்ச்சி, ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம் நம்ம தான். ஆமே. நம்ம தலையின் மேலதான் நித்திய மகிழ்ச்சி இருக்கானா? இந்த சந்தோஷத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிறோம். உண்மைதானே? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு, மீட்கப்பட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, இல்லை முத்திரை குத்தப்பட்டு, ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு முத்திரையா இருக்கிறாரு. அவருடைய நாமம் நமக்கு நெற்றியில தரிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் நம்மை முற்றிலும் கழுவி இருக்கு. இல்லை, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு. இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தும் நம்மளும் சில நேரத்துல மற்ற ஜனங்களை போல சந்தோஷத்தை தொலைத்து விட்டு, இல்லை சமாதானத்தை தொலைத்து விட்டு, எங்கேயாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு காரியம் பண்ணா கிடைக்குமா, வெளியே போனா கிடைக்குமா, டிவியை பார்த்தா கிடைக்குமா, இல்லை சில நேரத்துல நம்மளே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்வதற்கு முற்படுகிறோம் சந்தோஷத்தை தேடி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த சந்தோஷம் என் பிள்ளையே உன் தலை மேலதான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய தலை சாதாரணமா எல்லாரும் போல ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம தலையின் மேல மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் இருக்குங்க. என்னைக்கு நம்ம கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு அவர் இரட்சகராய் நம்ம மனதுல நம்ம அத்தனை நம்ம அவர் தான் எல்லாமே அப்படின்ற அர்ப்பணிப்பு, நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுத்து, அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார்ல, அன்னைக்கே நம்ம தலையின் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கரம் நம்மளுடைய சிரசின் மேல அமர்ந்துருச்சு. ஆமே. ஒரு விசேஷமாய் இந்த தலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தலையின் மேலதான் அத்தனை அபிஷேகம், அத்தனை சந்தோஷம், அத்தனை சமாதானம் நம்ம தலையில தான் இருக்கு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ சந்தோஷத்தை தேடி நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தர் தலைமையிலும் அப்பேற்பட்ட அற்புதமான காரியம் இருக்குங்க. நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு சொன்னீங்கன்னா அது தலை தான். தலையில தான், தலைக்குள் இருக்கக்கூடிய அந்த மூளை இல்லை, இதுதான் நம்மளுடைய எல்லா அவயவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கும் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. அது கண்ட்ரோல் பண்றதுனால தான் நம்ம நடக்கிறோம், பேசுறோம், செய்யறோம், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம். இல்லை இன்னைக்கு மீட்டிங் இருக்கு யோசித்து ஜாயின் பண்றோம். ஒவ்வொன்றும் நம்ம மூளையில இருக்கிற அந்த நர்வ்ஸ்னால நம்ம என்ன பண்றோம், இயக்கப்படுகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நம்மளுடைய சரீரத்துல தலை தான். எந்த உறுப்பும் இல்லாம கூட வாழ்ந்தெல்லாம். தலை இல்லாம நீங்க எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. எல்லாம் அரண்டு அடிச்சு ஓடிடுவாங்க. தலை இல்லாம ஒருத்தர் வந்தாருன்னா இல்ல எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும்? அது மாதிரிதான் சபைக்கு தலையாகிய கிறிஸ்து நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். அவர் இல்லை அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்றோம்ல, இயேசுவே குடும்பத்தின் தலைவர், எழுதி மட்டும் வைக்கிறோம்ல. தலைவர்னா அவர் தான் தலை, அவர் தான் எல்லாமே, அவர் தான் பிரதானம். அவர் எடுக்கிற முடிவு தான் நம்மளுடைய குடும்பத்துல, அவர் செய்யற காரியம்தான் நம்ம எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படியா தான் நம்ம நடக்கணும். அவர் எது வழியை காட்டுறாரோ அந்த வழியில தான் நம்ம போகணும்.
வசனம் மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம்னா கர்த்தரை நம்ம தலையாய் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல நம்ம தான் ஆளுகை செய்கிறவர்களா இருந்தோமானால் எல்லாமே நம்மளுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் மிஞ்சும். நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் அவருடைய பார்வையில கண்ட்ரோல் செய்யப்பட வேண்டும். எப்படி தலைக்குள்ள இருக்கிற மூளை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுதோ, இது உட்காருனாதான் உட்காரும் இல்ல, அது ஆர்டர் கொடுத்தாதான், கட்டளை வந்தாதான் இங்க நடக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொன்றும் செய்யும். அது மாதிரி ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தாதான் நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நாம இருக்கணும். நீ சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு எந்த அவயமாவது சொல்லுதா, இல்ல எந்த காரியமாவது நம்மளுடைய சரீரம் வந்து கோஆபரேட் பண்ணாம இருக்கா? அது என்ன சொல்லுதோ அதுதான். அதே போல கர்த்தராகிய தேவன் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் என்ன காரியங்களை அவர் சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அப்பதாங்க அது ஒத்துழைச்சு போகும், ரெண்டும் ஒரே ட்ராக்ல போக முடியும். உண்மை அதுதான் இல்ல. அதே மாதிரி நம்மளுடைய தலைக்கும் உடன்படிக்கைக்கும் அதிக சம்பந்தம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல அந்த உடன்படிக்கை பண்ண காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, அந்த தலைக்கும் உடன்படிக்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு நினைவு இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசிர்வதிக்கும் போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதிக்கும் போது, யாக்கோபு 12 பேரை முக்கியமா யோசேப்பை ஆசிர்வதிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கோல் எதற்கு அடையாளமா இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. அந்த கோல்ல தான் அவங்க உயிரை எழுதுவாங்க. தன்னுடைய பிள்ளையுடைய பேரை, அவர்களுடைய காரியத்தை எழுதி அந்த கோல் அடுத்து அவங்களுடைய சந்ததிக்கு போகும், பிள்ளைக்கு போகும். அப்போ அந்த தகப்பன்மார் வந்து அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது எபிரேய தகப்பன்மார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோல்ல தங்களுடைய தலையை சாய்த்து அவங்க வந்து அந்த பிள்ளையை ஆசிர்வதிச்சு அந்த கோல்ல வந்து அவங்களுடைய பேரை செதுக்கி இவங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை ஜெபித்து முடிச்ச உடனே அந்த கோல் அவங்க கையில கொடுத்து பிளஸ் பண்ணுவாங்க. பிளஸ் பண்ணிட்டு அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய அதிகாரம், என்னுடைய வல்லமை, என்னுடைய எல்லாமே சொத்துக்கள் எல்லாமே மகனே உனக்கு தான், எனக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை அவங்க கையில கொடுப்பாங்க. இதன்படியாய்தான் அந்த சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன் மூலமாய் பெற்றுக்கொண்டு அடுத்து அவர்கள் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த தலைக்கும் கோலுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அதாவது தகப்பனுடைய தலை எப்பொழுதெல்லாம் இந்த கோலின் மேல் சாகிறதோ அப்ப ஃபுல்லான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த முழு சொத்துரிமை அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அன்றைய நாட்கள் இருந்தது. கோலின் மீது தலையை சாய்த்து தகப்பன்மார் ஆசிர்வதித்தால் அது நமக்கு ஒரு ஃபுல் அத்தாரிட்டியை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அப்படிதான் இருந்தாங்க. ஆமென். இதை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பை யாக்கோபு ஆசிர்வதிக்கும் போது இந்த காரியத்தையும் சொல்லி ஆசிர்வதிப்பார். அந்த கோல்ல சாஞ்சிட்டு அவர் ஆசிர்வதிக்கும் போது அவர் சொல்லுவாரு, என்னுடைய ஆசீர்வாதம் உன் தலை, அதாவது உன் சிரசின் மேல தங்கும்பா. மற்றவர்கள் கூட சொல்லல. இங்க யோசேப்புக்கு ஸ்பெஷலா ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தலையின் மேல கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அந்த சிரசின் மேல உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனாலதான் அவருக்கு வந்த சொப்பனங்கள் எல்லாமே அவரை ஒரு தலைவனாய் உயர்த்தப்படுவதை போல வந்தது. ஹல்லேலூயா. மற்ற சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாமே இவருடைய அரிக்கட்டை நோக்கி வணங்கின மாதிரி, தலை வணங்கின மாதிரி, இவருடைய தலை நிமிர்ந்து நின்ற மாதிரி, அரிக்கட்டு நிமிர்ந்து நின்ற மாதிரி, 11 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரனும் இவரை வணங்குற மாதிரி. ஏன்னா இவர் தலையின் மேல ஒரு அழைப்பு இருந்ததை காண்பித்தது. யோசேப்புக்கு தலையின் மேல ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுனாலதான் சாத்தானுடைய தந்திரம் மோப்ப முடிச்சிட்டானா. அதனால அவனுடைய தந்திரம் என்ன, எப்படியாவது இவன் தலைய துண்டிக்கணும். அன்றைய தினத்துல அன்றைய பிள்ளைகளுடைய மரணம்லாம் பாருங்களேன், தலை துண்டிக்கப்படணும். ஏன்னா சத்துருக்கு தெரியும் நம்மளுடைய தலையின் மேல விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தலை துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா டோட்டலா ஆண்டவர் வந்து அவனுடைய வழியில இவங்களை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். அந்த அபிஷேகம் காண போயிடும், அழிஞ்சு போயிடும். அவனுடைய சாத்தானுடைய திட்டம்.
அதனால யோசேப்புக்கு அவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் இருந்ததை அறிந்து கொண்டு அவனுடைய தலையை எப்படியாவது துண்டிக்கப்படும். சும்மா கையை வெட்டலாம், காலை வெட்டலாம், ஏன் டைரக்டா ஒரு மரணத்தை கொடுக்கலாமே? அது ஏன் தலையை துண்டிக்கப்பட வேண்டும்? ஏன்னா அவன் தலையில தான் அந்த அபிஷேகம் இருக்குன்ட்டு. ஆனா யோசேப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்தாரு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் எல்லா சூழ்நிலையிலும். குழியில போடும்போதும் சரி, அடுத்து அவனை வந்து இஸ்மாயேலோட்ட விற்று அனுப்பும் போதும் சரி, எந்த இடத்துலையும் அவன் பாவம் செய்யல. பொத்திபார் வீட்லயும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் சிறைச்சாலையில போடப்பட்ட போதும் சரி, அங்க பானபாத்திரக்காரன் சுயம்பாகிட்ட பேசும்போதும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தையும் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவார். வளவலா கொலா எங்கேயுமே கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகள் எங்கேயுமே கிடையாது. நீங்க வேதம் முழுவதும் நீங்க அவரை குறித்து பாருங்களேன், எங்கேயுமே அவர் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத காரியங்களை அவர் பேசினதா எழுதப்படவே இல்லை. அத்தனை ஜாக்கிரதையா. ஏன்னா நம்ம வாயின் வார்த்தையினால அநேக காரியங்களை நம்ம பேசிடுறோம். நம்ம மனம் பதறி, மனம் வருத்தப்பட்டு சில வார்த்தைகளை நம்ம அப்படியே இந்த வேதனையின் மிகுதியில, துக்கத்தின் மிகுதியில, துக்கம் தொண்டை அடைக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்துறாங்களே, துக்கப்படுத்துறாங்களேன்ற காரியம் வரும்போது நம்மளை அறியாமலே வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வார்த்தையை விட்டு அதை அள்ள முடியாது. உண்மைதானே? திரும்ப நம்ம வாபஸ் வாங்க முடியும். ஆனா கர்த்தருடைய ரத்தம் அதை கழுவும். ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பேசின அத்தனை நெகட்டிவான வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் கழுவிருங்கப்பான்னா கழுவிடுவார். இது அறிந்து கொண்ட யோசேப்பு தான் அவர் வார்த்தையினால நம்ம எந்த பாவத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஒவ்வொன்றும் அவர் பார்த்து, ஏன்னா சாத்தானும் கேட்டுட்டு இருக்கிறான். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பயுமே, நேற்று தினத்துல கூட நான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகள், நம்ம கூட பர்சனலா நம்ம கூட இடைப்படுகிற வார்த்தைகள், நம்மள்ட்ட நான் கொடுப்பேன்னு சொன்ன காரியங்கள் எதுவுமே சாத்தானுக்கு அவனுக்கு தெரியாது. ஆனா நம்ம இன்னொரு மனுஷன்ட்ட நம்ம சொல்றோம் பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாரு, இந்த காரியத்தை என்ன வெளிப்படுத்தினாரு, இந்த காரியத்தை சொன்னார், இந்த வார்த்தைகளை சாத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுடைய ஆட்களும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓ இப்படியா செய்தி, உன்னை இப்படி உயர்த்துவேன்னு சொன்னார். இப்ப இவனுடைய காரியம் என்ன, ஆண்டு சொப்பனம் கொடுத்திருந்தா அமைதியா இருந்திருந்தா கூட தெரியாது. அது போய் என்ன பண்ணாரு, அவருடைய சகோதரர்கள்ட்ட அவர் சொல்லும் பொழுது, இங்க ஒட்டு கேட்டுட்டு இருந்தவன் யாரு, சாத்தான்ல. ஓ உன்னை இப்படி உயர்த்த போறாரா, உன் தலையை உயர்த்த போறாரா, எல்லாரும் உன்ட்ட தலை வணங்க போறோம், உன் தலை இருக்கான்னு பார்த்துக்கோன்ற மாதிரி சாத்தானுடைய தந்திரம் அவனை தொடர்ந்து கொண்டு வந்தது. இப்ப 3 நாட்கள் சிறைச்சாலையில இருந்து அங்க, ஆனாலும் ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் இருந்ததுனால அங்க இருந்த குற்றவாளியை அவன் விடுவித்தது போல, இல்ல அங்க சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி விடுவித்தது போல, நம்மளுடைய இயேசப்பாவும் மரித்து 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்து நம்ம எல்லாரையும் கட்டவிழ்த்தார். நம்மளே பாவத்தில் இருந்த, குற்றவாளிகளா இருந்த, சாபத்தில் இருந்த அத்தனை பேரை நம்மள ஆண்டவர் விடுதலை பண்ணினார். உண்மை அதுதானே? தண்டிக்கப்பட வேண்டியவன் யாரு, பானபாத்திரக்காரன். அவனை ஒரு விடுதலை. இது எல்லாமே ஒரு முன் உதாரணமாய் ஆண்டவர் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 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 நபருடைய வாழ்க்கையிலேருந்து இனி நடக்க போகிற வாழ்க்கையை அப்படியே காண்பித்திருக்கிறார் இல்ல. சட்டத்தை திருத்தி எழுதியதே சிலுவையில தான். எத்தனை கிருபைல்ல. யோசேப்புடைய வாழ்க்கை தரிசனத்துல தலையில ஆரம்பித்து தலையை துண்டிப்பதற்கு சாத்தான் சிறைச்சாலைக்கு கொண்டு போனாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனுடைய தலையை எகிப்தின் அதிபதியாய் உயர்த்த ஆண்டவர் சூப்பரா நடத்தினார். ஆமேனா? முழு எகிப்தும், ஆதியாகமம் 41:41 சொல்லுது, முழு எகிப்தும் யோசேப்பின் முன்பு தெண்டனிட்டு பணிந்தார்கள். அவனுக்கு சொப்பனை வந்தது, அவனுடைய சகோதரர்கள் மட்டும்தான் எல்லாரும் பணிந்து குனிந்து, தாய் தகப்பன் எல்லாரும் வணங்குனாங்கன்னு. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டருடைய காரியத்துல அவர் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் அவர் நடந்ததின் நிமித்தம் ஆண்டவர் காண்பித்ததை விட அற்புதமான காரியங்களை ஆண்டவர் இதெல்லாம் காமிக்கல இல்ல. அந்த தேசமே தலை குனிஞ்சு வணங்குறது ஆண்டவர் காமிக்கல. இவன் நடந்ததை பொறுத்து, இவன் வாயின் வார்த்தையை பொறுத்து, இவனுடைய விசுவாசத்தை பொறுத்து, இவனுடைய நம்பிக்கை பொறுத்து அலர்ட் ஆயிட்டான்.
நம்ம அந்த சொப்பனத்தை சொல்லும்பொழுது சாத்தான் கேட்டுதான் இத்தனை பிரச்சனை, அலர்ட் ஆயிட்டான். சில காரியங்கள் ஆண்டவர் காண்பிக்கிற காரியங்களை ஆண்டு சொல்லாதுன்னு வர, சில விஷயங்களை நீ கொஞ்ச நாள் அமைதியாரு, நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொல்லுன்னு வாரு. நம்ம என்ன பண்ணிடுறதுன்னா அவசரப்பட்டு ஆண்டவர் இதை கொடுத்தாரு, இதை காமிச்சாரு, இதை செஞ்சாரு, இதை பண்ணினாரு அப்படின்னு நம்ம சில நேரத்துல சொல்லும் போது அதை கேட்டுட்டு இருக்கிற சத்துரு என்ன பண்ணிடுவான், அப்படியே உல்டாவா மாத்தி விட்டுருவான். ஓ, நீ பிளான்ல இருக்கீங்களா, இதை நான் அப்படியே மாற்றுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சில காரியங்கள் கர்த்தர் நம்மோடு மட்டும்தான் பேசணும்னு நினைச்சு நம்மள்ட்ட சொல்ற காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்மளே மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மரியாதை போல மனதிற்குள் வைத்துக் கொண்டால் எல்லாமே மனதிற்குள் வைத்துக் கொண்டால் என்னைக்கு சொல்ல வேண்டிய நேரம் வரும், என்னைக்கு கர்த்தர் சொல்றாரோ அப்ப இந்த சில காரியங்களை நம்ம சொல்லணும்னு அதை புரிஞ்சுக்கிட்டாரு யோசேப்பு. அதனால அங்கேயும் போய் அந்த காரியத்தை சொல்லல, எனக்கு இப்படிலாம் வந்துச்சு, இப்படிலாம் கனவு வந்துச்சு, ஆனா பாருங்க புலம்பல இல்ல, ஆனா இப்படி என்னுடைய சகோதரர்களே எனக்கு இப்படி தீங்கு பண்ணிட்டாங்க, இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு இல்ல. அந்த நேரத்துல இவன் ஒரு உயர்வுல இருக்கும்போது எல்லாரும் வரும்போது இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவன் குத்தி காமிக்கவும் இல்லை. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார் பாத்தீங்களா, அன்னைக்கே அன்னைக்கே செஞ்சார், அன்னைக்கே நினைவு கூர்ந்தான் தான் இருக்கு. அந்த சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான், சொல்லியும் காமிக்கல, யார்கிட்டையும் எதுவும் சொல்லல. நீங்க 11 பேர் தான் நீங்க குனிவீங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் காமிச்சார். ஆனா தேசமே குனியும்னு எனக்கு தெரியாது, எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் செய்த காரியம் அற்புதங்க, அற்புதமாய் அந்த தேசமே யோசேப்பை பணிந்து வணங்கும்படியாய் தெண்டனிட்டு பணியும்படியா ஆண்டவர் செய்தார். ஆமென். சாத்தான் நம்மகிட்ட எதை தொட நினைக்கிறானோ அதை கொண்டே நம் ஆண்டவர் நம்மை சிறப்பாய் தப்பி செல்லும் வழியை உண்டாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அவர் சொல்லிட்டானா செய்வாரு. அதை போய் மற்றவர்கள்ட்ட அநேக கிறிஸ்தவர்கள் சொல்ற காரியம் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னும் என் வாழ்க்கையில செய்யல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இன்னும் செய்யலைங்க, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இன்னும் நான் ஜெபிக்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நாட்கள் ஆச்சு, இன்னும் செய்யலைங்க, இந்த புலம்பல் இந்த காரியங்கள் வேண்டாங்கிறார் ஆண்டவர். இந்த புலம்புறனால இந்த நெகட்டிவா பேசுறதுனாலயே சில வரவேண்டிய நன்மைகள் வராம தடையா இருக்குங்கிறாரு. உனக்கு வர வேண்டிய நன்மையை நீயே கெடுத்துக்கிற. ஆண்டவர் செய்யணும்னு பரத்துல இருந்து உனக்கு அனுப்பும் போது நீ பேசுற பேச்சும் நெகட்டிவான காரியங்களும் செய்கிற செயலையும் பார்க்கும்போது வந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் போயிடும். அதுதான் ஆவியானவர் சொல்றாரு. சாத்தான் நமக்கு எதிராக என்னதான் பிளான் போட்டாலும் அதை நம்மளுடைய அப்பா அப்படியே திருப்பி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆச்சரியமான தேவன். அதைத்தான் இது பழைய ஏற்பாட்டில் இப்படி தலையை சாய்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் சொத்தையும் அந்த கொடுக்கிற அந்த காரியம், அந்த பிள்ளைகளுக்கு கடந்து போகும் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவார்கள். இது பழைய ஏற்பாட்டில். அதே இது புதிய ஏற்பாட்டில் ஒரு உயில் எழுதுகிற காரியம், அதுதான் சிலுவையில் நடந்தது. அதைத்தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றினார். எல்லாமே இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் ரிசரக்ஷன் டே வரைக்கும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருப்போம், நினைவு கூர்ந்துட்டு வந்திருப்போம், 7 வார்த்தைகளை கேட்டுட்டு வந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா சிலுவையில் நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதை நீங்க உணரணும். வெறும் நம்ம வருஷம் தியானிக்கிற காரியமாய் மட்டும் இருந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இதை உணரணும்னு ஆவியானவர் சொல்றாரு. யோவான் 19:30 வாசிக்கிறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஹல்லேலூயா தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த தலையை சாய்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ரெவலேஷன். ஆமென். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 8:18-22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இங்கேயும் ஆண்டவர் அந்த தலையை பத்தி சொல்றார் பாருங்களேன். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன்னா நரிகள் எங்க இருக்கும்? வயல், காடு, மலைகள் இல்ல. அதே மாதிரி பறவைகள் பார்த்தீங்கன்னா வானத்துல, காட்டுல. இது எப்ப குழி தோண்டும்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. எப்ப அது குழிகளையும் கூடுகளையும் தனக்கு உண்டாக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பிறப்பிக்க போகும்போது. இந்த நரிகள் குட்டிகள் போடும்போது குழிகள் தோண்டும்,
இந்த பறவைகள் குஞ்சு பொரிக்கும் போது கூடு கட்டும். ஆமேனா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய பிறப்பு எங்கே நடக்க இருக்கிறதோ அங்கதான் குழிகளும் கூடுகளும் உருவாக்கப்படும். அதை தாண்டவர் சொல்றாரு, இன்னும் எனக்கு தலை சாய்க்க நேரம் வரவில்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் எனக்கு புது ஜெனரேஷன், புதிய கிறிஸ்துவின் சந்ததி உருவாகிற ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் இன்னும் வரல. அதற்குரிய நேரம் வரும்போது நான் தலையை சாய்ப்பேன். ஆமேன். புரிந்தவர்கள்? அது சிலுவையில் இல்ல, அந்த அந்த சிலுவையில் தேவன் அதுதான் சொல்றாங்க, தலையை சாய்த்து ஒரு புது சந்ததி அவர் மூலம் உருவாவதற்கு, இழந்து போன ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, அவருடைய சாயல், நித்திய ஜீவன், இது எல்லாம் கிடைப்பதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் யோசித்து பாருங்க, அந்த சிலுவை காட்சியை யோசித்து பாருங்க. கண்ணு முன்னாடி ஆண்டவர் தலையை சாய்க்கும் போது அந்த தலை எங்குங்க சாஞ்சிருக்கும்? தலை எங்க சாஞ்சிருக்கும்? ஷோல்டர்ல இல்லையா? இப்படி தானே சாஞ்சிருக்காரு. ஷோல்டரில் சாஞ்சிருக்கும் அந்த உடம்புல இல்லை? ஆமாம். இப்போது அந்த தலை அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்தவ, அந்த ஷோல்டர் அப்படிங்கிறது அந்த உடம்பு முழுவதையும் அடையாளப்படுத்துது. ஸோ இது யாரை குறிக்குதுன்னா சர்ச். ஏசாயா 9 சொல்லப்படுது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். என்ன இருக்குமா? கர்த்தத்துவம். கர்த்தத்துவம், கர்த்தருடைய சகல வல்லமையும் அதிகாரமும். கர்த்தத்துவம்னா இது எல்லாமே அடங்கியிருக்கு. அவருடைய அதிகாரம், சொத்து, வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய மகிமை, அவருடைய சாயல், எல்லாமே சேர்ந்தது தான் கர்த்தத்துவம். இந்த கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கும். ஆமென். இந்த கர்த்தத்துவத்தை தன் தோல்ல, அதாவது தன்னுடைய சபைக்கு, அதாவது நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றார். ஆமென். டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். தனக்கு உண்டான எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் இல்லை எல்லாவற்றையும் சபைக்கு நமக்கு கொடுத்து விட்டாருங்க. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சிலுவை மரணத்துக்கு பின்பதாக பரலோகத்தின் மொத்த அதிகாரத்தை தலையாகிய இயேசு சரீரமாகிய சபைக்கு சாய்த்து விட்டு தன்னை ஒப்பு கொடுத்து சொல்றார். ஆமென். இந்த சபைதான் பாதாளத்தை ஜெயிக்கும். இந்த சபைதான் சாத்தானை ஜெயிக்கும். இந்த சபைதான் எல்லாவற்றிலும் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் பெறுவீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இவர்கள் தான் வாழ்வார்கள். ஆமென். இதுதாங்க ஆண்டவர் சிலுவையில செய்து முடித்தார். எல்லாவற்றையும் நமக்கென்று அவர் கொடுத்துட்டு போயிருக்கார். இது ஒரு பாடுகளின் முடிவு, தேவ திட்டத்தின் முடிவு, மனுக்குலத்தின் மீட்பு திட்டம் முடிந்த ஒரு இடம். எல்லாம் முடிந்தது. அந்த ஒரு அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுக்கறது சிலுவையில் இல்லை. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எனக்கு இருக்கிற அத்தனை பிதா எனக்கு கொடுத்த மகிமை, எனக்கு கொடுத்த வல்லமை, எனக்கு கொடுத்த மகத்துவம், எனக்கு கொடுத்த நித்திய ஜீவன், எனக்கு கொடுத்த மீட்பு, எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு, என் சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்ப்பா. என் உயிர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருங்க சிலுவையில். பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் எழுதி கொடுத்த மாதிரி அந்த கோலில் சாஞ்சு, இங்கே சிலுவையில் சாஞ்சு ஆண்டவர் தலையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஷோல்டரில் சாய்ச்சு அத்தனையும் உயிலாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை யாருமே மாற்ற, ரத்தத்தினால எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இது யாரும் எவனும் மாற்ற முடியாது. அத்தனை அதிகாரம் நமக்குள்ளதான் இருக்கு. அவர் தலையை சாய்த்தது எதற்குனா நம்மளுடைய தலையை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. சிலுவையில் சாய்க்கப்பட்ட அந்த தலை எதற்காக? நம்மை தலை நிமிர்ந்து வாழும்படியாக, நம்ம தலையை உயர்த்தும்படியாக. ஏன்னா நம்ம தலையின் மேல அத்தனை அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நம்முடைய இயேசப்பா உயிர்த்தெழுந்து கல்லறையில் வைக்கப்பட்டதை பார்க்கும்படி அந்த ஸ்திரீகள் போன போது அந்த தலையில் சுற்றி இருந்த சீலை பார்த்தீங்கன்னா தனியா சுருட்டி வச்சிருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அதெல்லாம் ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? மற்ற சுத்தி இந்த சீல் மற்ற துணிகள் கூட அப்படியே கிடக்கு. அந்த தலையை சுற்றப்பட்ட அந்த சீலை மட்டும் தனியா இருக்கு. இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. தலைக்குரிய மகிமை தனியாக காண்பிக்கப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க.
ஆக்சுவலி இந்த திண்டுக்கல்ல தலைப்பாக்கட்டி பிரியாணின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அதை முடித்த உடனே அதை செய்கிறவங்க, அதை செய்கிற அந்த செஃப்லாம் பார்த்தீங்கன்னா அது சமைக்கும்போது அதை கட்டியிருப்பாங்களாம், தலையில் கட்டியிருப்பாங்க. அடுத்து சமைச்சு முடித்த உடனே அந்த அந்த தலைப்பாக்கட்டியை எடுத்து தலைப்பாகை எடுத்து தனியாக கழட்டி வச்சுருவாங்களாம். அது அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலை முடிஞ்சிருச்சுப்பா, என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்கு. அது மாதிரி இங்க தலை செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாய் செய்து முடித்ததை அடையாளமாக காண்பிக்க, பிதா என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த பூமியில அனுப்பினாரோ, யாரை இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய் கர்த்தரே பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினாரோ, அவருடைய சித்தத்தை நான் போஜனமாக கருதி அத்தனை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் சிலுவையில. அவர் எனக்கு கொடுத்த எல்லா சகல வல்லமையும் அதிகாரத்தையும் எல்லா மகிமையும் எல்லா மகத்துவத்தையும் எல்லா விதமான விடுதலையும் மீட்பையும் நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளாகிய சபைக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன். என்னுடைய பணி நிறைவாய் முடிந்தது. அதனாலதான் சிலுவையிலும் முடிந்தது அப்படின்றதுக்கான அர்த்தத்தை விளக்கும்படியாய் அடையாளமாய் அந்த தலையில் சுற்றியிருந்த சீலையையும் ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்துட்டு போயிருக்கார் அடையாளமாக. ஹல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்த தேவன் 100%. ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய சபைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பர்ஃபெக்டாக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதை அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த காரியம். அப்போ நம்மளுடைய தேவைகள் யோசித்து பாருங்க, சிலுவையிலே எல்லாமே செய்து முடிக்கப்பட்டாயிற்று. நம்மளுடைய காரியங்கள், நம்ம இந்த வருஷத்துல பிறப்போம், நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய ஜென்ரேஷன் எல்லாருடைய திட்டமும் இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், நம்ம குடும்பத்தின் தேவைகள், நம்மளுடைய பலன், நம்மளுடைய சுகம், நம்மளுடைய எல்லா காரியமும், நம்மளுடைய தலைமுறையான பிள்ளைகளுடைய காரியங்கள் அத்தனையுமே நமக்கு என்னென்னலாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்மளுடைய தேவன் ஏற்கனவே சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டார், ஆயத்தப்படுத்தி விட்டார். எல்லாம் ரெடியா இருக்குங்க, எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ஏற்கனவே சந்திக்கப்பட்டு விட்டது என்று சொல்றாரு. நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. சிலுவை மரணத்தின் மூலமாய் கர்த்தர் அப்பேற்பட்ட விசேஷித்த கிருபைகள், விசேஷித்த நன்மைகள், விசேஷித்த ஸ்தானம், விசேஷித்த பங்கு எல்லாவற்றினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலமாய் விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமாமே விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். எதை குறித்தும் கலங்காத. ஏன்னா நீ கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளை, சோர்ந்து போக அவசியம் இல்லை. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல இருக்கு மகளே. நித்திய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறேன் உனக்கு. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய தலையின் மேல் விசேஷித்த அழைப்பு இருக்கு. யாருமே சாதாரணமானவங்க கிடையாது. யாரையுமே ஆண்டவர் சாதாரணமாகவும் படைக்கல. எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே சிலுவையில் நடந்திருக்குன்னா நம்ம எல்லாரும் சாதாரணமானவர்களா? நம்ம எப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்மளால முடியல, நம்மளால அப்படி என்னையாண்டு பயன்படுத்துவாரா, நான் அப்படியா இப்படியா, இதெல்லாம் சாத்தான் கொடுக்கறது. நான் ஜெபித்தா ஆண்டவர் கேட்பாரா, அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, கிடையவே கிடையாதுங்க. எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் விசேஷித்த நன்மை வச்சிருக்காரு. விசேஷித்த அபிஷேகத்தை, வல்லமையான அபிஷேகத்தை வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் தலை மேலும் விசேஷித்த அழைப்பு இருக்குது. தலை அவ்வளோ பெரிய ஸ்பெஷலுங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையும், நம்ம ஒவ்வொருடைய தலையின் மேல வல்லமையான அபிஷேகம் இருக்கு. தலையின் மேல அந்த அபிஷேகம் இருந்தா யாரும் நம்மள தொட முடியாது. சாத்தான் பக்கத்துல வந்துட்டு சதுரடிச்சுட்டு ஓடுறான். உங்களுக்கு தெரியல, நம்மளை தொட வர்றான். வந்த தலைதான் தொடுவான், சிந்தனை தான் தொடுவான். தலை தெரிக்க அவன் ஓடுறான். யாராலும் நம்மளுடைய தலையை தொட முடியாது. சாத்தான் எந்த இடத்துல நம்மை தொட நினைத்தானோ அது நம்ம சரீர சுகமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், குடும்ப சமாதானமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். எதை தொட நினைச்சானோ அந்த இடத்தை கொண்டே நம்மை மகிமையாய் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம தலைமையில கை வச்சு சொல்லுவோமா? எல்லாரும் விசுவாசத்தோட. சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம அவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய தலையின் மேலதான் இருக்கு. அவர் கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், வல்லமைகள்,
எல்லாமே நம்ம தலையின் மேல தான் இருக்கு. விசுவாசத்தோடு நீங்க சொல்லுங்க, என் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும், என் தலையின் மேல் நித்திய சமாதானம் இருக்கும், என் தலையின் மேல் சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த எல்லா அதிகாரமும், ஹல்லேலூயா, எல்லா வல்லமைகளும், எல்லா மகத்துவமும், எல்லா மகிமையும் என் தலையின் மேலதான் இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய தலையின் மேல இதுதான் ரட்சணிய சீரா. ஹல்லேலூயா. ரட்சணிய சீரா இருக்கு. ஹல்லேலூயா. என் தலையின் மேல அவருடைய கிருபை இருக்கு, விசேஷித்த கிருபை இருக்கு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தலையின் மேலேயோ கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, அப்பா அப்பா, என் தலையின் மேல் உள்ள அழைப்பை உறுதிப்படுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகம் பண்ணுங்க. எந்த இடத்துல நான் விழுந்தேனோ அந்த இடத்துல என்னை உயர்த்தி வைங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லியிருக்கீங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் அறிக்கை செய்கிறோம். இதை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மீட்டெடுக்கப்பட்ட ஜனமாய் சகல அதிகாரங்களையும் பெற்ற பிள்ளைகளாய் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும், அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல அப்பா ஸ்தோத்திரம் சர்வ அதிகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம், அன்றைய பழைய ஏற்பாட்டுல அந்த தகப்பன்மாருடைய சொத்து அதிகாரம் தான் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே, என் இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்துக்கும் அதிபதியானவர், அந்த சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்கள், இயேசு கிறிஸ்துவின் எல்லா சாயலும் சுவாபங்கள் குணநலன்கள் அத்தனையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குப்பா. எத்தனை மகிமை, எத்தனை மகிமை, எத்தனை மகிமை. அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று நாங்கள் தைரியமாய் வாழணும்லப்பா, தைரியமாய் வாழணும்ல. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் சாத்தானை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுட்டரிக்கணும்ல. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நாங்க கோழைகளா இருக்க கூடாதுலப்பா. நாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் உட்கார கூடாதுலப்பா. நாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கண்ணீர் விட்டு மற்றவங்க மாதிரி அழுக கூடாதுலப்பா. அத்தனை வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிற நாங்கள் முன்னேறி நிக்கணும்ல. என் தேவனுடைய பிள்ளைகளாய் சேனைகளாய் எழும்பணும்ல. பிசாசை ஜெயிக்கணும்ல. ஆண்டவரே, விடுதலை பெற்றுக்கொள்ளணும்ல, சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ல. அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வாக்குத்தத்தமும் எங்களுக்காக தானப்பா எழுதியிருக்கீங்க. அத்தனையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளணும்ல. ஆண்டவரே, அதற்காகவே எங்களுக்கு சிலுவையில நீர் செய்த மிகப்பெரிய உயில், ஆண்டவரே, மிகப்பெரிய உயிலை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறீங்க. அதை எங்களுடைய தலையின் மேல கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீங்க அப்பா. அதனாலதான் அதை எடுப்பதற்கு, அந்த உயிலை பறிப்பதற்கு பிசாசு அநேக நேரத்துல தந்திரமா எங்க கிட்ட வரான். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என் கர்த்தர் அப்பா அவனை முறியடித்து எங்கள் தலையை கர்த்தர் காப்பாற்றுறீங்க, தலையை காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்க அப்பா ஸ்தோத்திரம். எந்த இடத்துல சூழ்நிலைனால அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் தலை குனிந்து இருந்தோமோ, வெட்கப்பட்டு இருந்தோமோ, அதே இடத்துல கர்த்தர் எங்களை தலை நிமிர செய்யும்படியாய் பிசாசு எந்த இடத்துல என்னை குனிய வச்சானோ, எந்த இடத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு தலை குனிவு, ஒரு வெட்கப்பட்ட காரியம் நடந்ததோ, அதே இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகள் நிமித்தமா இருக்கலாம், அப்பா ஸ்தோத்திர குடும்ப சூழ்நிலை நிமித்தமா இருக்கலாம், அப்பா நாங்கள் அந்த தலை குனிவை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். கர்த்தர் அதே இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தலையை உயர பண்ணுவீருங்கப்பா, உயர பண்ணுங்கப்பா. ஒரு எங்கள் தலையின் மேல ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கு, எங்க தலையின் மேல விசேஷித்த அபிஷேகம் இருக்கு அப்பா ஸ்தோத்திரம். அதை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது, விசுவாசித்து என் தகப்பனை உயர்த்தும் போது அப்பா ஸ்தோத்திரம், நீர் சிலுவையில செய்த அற்புதமான காரியத்தை நாங்கள் நினைவு கூறும் போது நிச்சயமா எங்களுடைய தலை உயர்த்தப்படும். ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அப்பா யோசேப்பின் தலையினை உயர்த்தின தேவன் அப்பா, எங்களுடைய தலையின் கர்த்தர் நீர் உயர்த்துவீங்க ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போக கூடாது அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் கலங்கி நீக்க கூடாது, எதை குறித்து நாங்கள் கலங்க கூடாது சுவாமி. சங்கீதக்காரன் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாயிருக்கிறீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு கொடுக்கிறார்.
அதை நம்ம சொந்தமாக்கி விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென். வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை செய்வோமா? வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஆமென் ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நானும் எங்களுடைய குடும்பமும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை செய்வோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி அப்பா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி
தகப்பனே நன்றி, யேசையா ராஜா நன்றி, தகப்பனே ஓ நன்றி, யேசையா. சொல்லுங்க, தகப்பனே நன்றி, யேசையா நன்றி நன்றி நன்றி, தகப்பனே நன்றி, யேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் என்னுடைய தலையின் மேல் அவருடைய அழைப்பு இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய தலையின் மேல் அவருடைய அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நித்திய மகிழ்ச்சி என்னுடைய தலையின் மேல் இருக்கு. ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நாங்கள் அடையும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பேரில், வல்லமையின் பேரில், ஹல்லேலூயா, நாங்கள் அதை உரிமை பாராட்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். எங்களுடைய தகப்பன் அவர், எங்களுடைய தகப்பன், எங்களுடைய தகப்பன். அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் எங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. அவருடைய ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த நாங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் கொடுத்த அற்புதமான அப்பா இந்த நேரத்திற்காய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எதற்கும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, கலங்கி போகாதபடி, நீங்க கொடுத்த அதிகாரத்தின பேரில் அப்பா பிசாசை நாங்கள் ஓட ஓட விரட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதாப்பா அவனை நொறுக்கிறதுக்கான காரியமே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாங்க எப்பொழுதும் அதனாலதான் எல்லா இடத்துலயும் நீங்க சொல்லியிருக்கீங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நாங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சத்ரு அடிக்கப்படுவான் ஆண்டவரே. அவன் நொறுக்கப்படுவான், அவன் வெட்கி போவான். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் எங்கள் சந்தோஷத்தை எதற்காக விட்டு கொடுக்காதபடி என் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.